ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ரோனி vlogs. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து செமஸ்டர் எக்ஸாம். ஸோ இன்னிலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இன்றைக்கி வந்து டேட் வந்து 3rd November. ஸோ இன்றைக்கி எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆகுது 3rd, 4th, 5th. ஸோ தொடர்ந்து 3 நாள் செமஸ்டர் எக்ஸாம் இருக்குது. ஸோ அதுதான் எப்படி போகுது 3 டேஸுமே அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ 3rd மார்னிங் இப்போ வந்து 5:30 ஆகுது டைமு. ஸோ சரி, கொஞ்சம் படிக்க வேண்டியதெல்லாம் இருக்குது கொஞ்சம். ஸோ அதெல்லாம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கிளம்பி ஹாலுக்கு போகிற வரைக்கும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்.
அக்கா வந்து வந்துட்டாங்க. ஸோ இனிமேல் வந்து கொஞ்ச நேரம் அப்படியே பேசிவிட்டு அதுக்கப்புறம் நான் போயிட்டு கிளம்பி இனிமேல் ஹால் போகணும். ஸோ அப்படியே பார்க்கலாம்னு அவட்ட பேசிவிட்டு இப்போ வந்து எனக்கு வாட்டர்லாம் ஃபில் பண்ணிவிட்டு இப்போ வந்து போயிட்டுருக்கேன் ரூம் போயிட்டு அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நேரம் படிச்சுட்டு இப்போ 6:30 தான் ஆகுது. கொஞ்சம் நேரம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் குளிச்சுட்டு கிளம்பி மெஸ்ஸுக்கு போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஹால் போகணும். ஸோ எக்ஸாம் ஹால் வந்து எங்கன்னா ஆடிட்டோரியத்தில் வச்சு தான் எக்ஸாம் நடக்கும். ஸோ அங்கே தான் போகணும். பார்க்கலாம். ரெடி ஆகிட்டேன். ஓரளவு எல்லாமே படித்தாச்சு. ஸோ பேக் எடுத்தாச்சு, உள்ள ஹால் டிக்கெட்டு பவுச் எல்லாமே எடுத்தாச்சு. இப்போ வந்து போயிட்டு மெஸ்ஸுக்கு போய் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகலாம். ஸோ எக்ஸாம் எழுதிட்டு ரூமுக்கே வந்துட்டேன். ஸோ லஞ்சு சாப்பிட்டுட்டு வந்துட்டேன். ஸோ எக்ஸாம் வந்து ஈஸியாக தான் இருந்துச்சு. 1 மட்டும் தான் கொஞ்சம் டஃப்பாக இருந்துச்சு. மற்றபடி 50 மார்க்ஸ் எல்லாமே ஈஸியாக தான் இருந்துச்சு எழுதுற மாரி. ஸோ அவள் தான் இனிமேல் நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு படிக்க வேண்டியது தான். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.